அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நண்பத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 20 7 மற்றும் 8 வசனம் பாருங்களேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எனவே சிலர் என்ன செய்யறாங்கன்னா, ரதங்களை குறித்தும் சிலர் குதிரை, அப்படின்னா அவங்களுடைய பலன் எதுவோ அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க. அப்ப அவங்களோட ஸ்ட்ரென்த்தை குறிச்சு மேன்மை பாராட்டுங்க. எனக்கு இருக்கா காசா, எனக்கு இல்லாத பேரா. அப்ப ஆனா தாவீது சொல்றாரு, அவங்க அதை குறித்து மேன்மை பாராட்டட்டும், அவங்க பலனை குறித்து மேன்மை பாராட்டட்டும், அவங்க சத்துவத்தை குறித்து மேன்மை பாராட்டட்டும், அவங்களுக்கு என்ன இருக்கு அதை குறித்து மேன்மை பாராட்டணும். நானும் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டு. அவன் சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும், கர்த்தரின் நாமத்தை குறித்தே. கோலியாத்திட்டு சொல்றப்போ பாருங்க, நீ பட்டயத்தோடு மீட்சியோடு வருகிறான், ஆனா நானும் நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். ஆமென். அப்ப கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருக்கும். இல்ல, அப்ப இவன் கர்த்தரின் நாமத்தை சார்ந்து வாழ்கிறவன், கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவன். அவருடைய நாமத்துக்குள்ள பாதுகாப்பு இருக்குன்னு உனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, அவருடைய நாமத்துக்குள்ள வெற்றி இருக்குன்னு உனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. எனவே தான் தாவீது இப்படியாக எழுதி வைத்திருக்கிறான், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். நாங்க இதுல தாங்க பெருமை பாராட்டும். எங்களுக்கு எங்க ஆண்டவர் இருக்காரா, உனக்கு நீ என்னன்னா சொல்லிக்கோ, எனக்கு என் ஆண்டவர் இருக்காரு. என்னால இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் முடியாது அப்படிலாம் இல்லை. நான் என் ஆண்டவரை நம்புறேன், அவரால் எல்லாம் முடியும். ஆமென். நீ எதை குறிச்சு வேணா மேன்மை பாராட்டிக்கோ, உன் பணத்தை, உன் பதவியை, எதுனாலும் வச்சுக்கோ, எனக்கு அதுதான் இதுதான், எனக்கு அவங்கதான் இவங்க, ஆனா எங்களுக்கு எங்க ஆண்டவர். ஆமென். எனவே சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனால் நாங்களோ ஜீவனுள்ள கர்த்தரின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்களும் நானும் வந்துட்டோம்னா என்ன நடக்குது? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், தங்கள் குதிரைகளை சார்ந்தவர்கள் முறிந்து விழுந்தார்கள், தங்கள் ரதங்களை சார்ந்தவர்கள் முறிந்து விழுந்தார்கள், தங்கள் ராட்சதனை சார்ந்தவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் கர்த்தரின் நாமத்தை சார்ந்தவர்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை சார்ந்து இருக்கிறீங்களே, இவ்வளவு கஷ்டமான நேரத்துல நான் ஆண்டவர் தாங்க அப்படின்னு இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கிறீங்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய், நீ எழும்பி பிரகாசிப்பாய், உன்னை நிமிர்ந்து நிற்கும்படியாய் செய்வேன், உன்னை நிலைத்திருக்கும்படியாய் செய்வேன். ஆமென். அப்ப கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, நீங்க கர்த்தரை சார்ந்து இருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் ஒருபோதும் தலை குனிவதில்லை. கர்த்தரை நம்புகிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை நம்புகிற நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள், கர்த்தரை நம்புகிற நீங்கள் வெற்றி பெறுகிறவர்கள். தேவன் உங்களுக்கான ஜெயத்தை தேடி தருவார். ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் தங்கள் பலனை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்களுடைய முடிவு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் உங்களுடைய முடிவோ எழுந்து நிமிர்ந்து என்றென்றும் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.